ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 6.26 பார்க்கலாம். 20 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில், அதாவது என்னன்னா, ஒரு கட்டடம் இருக்கு. இந்த கட்டடத்தோட உயரம் என்னன்னா 20 மீட்டர். சரிங்களா, எழுதிக்கலாம் 20 மீட்டர். இந்த கட்டடத்தோட மேல் பகுதியில் ஒரு விளையாட்டு வீரர் நிற்கிறாராம். நின்றுக்கிட்டு தரையில் ஒரு பந்து இருக்குது. சரிங்களா, இங்கே ஒரு பந்து இருக்குது. இந்த பந்தை பார்க்குறாராம். ஓகேங்களா, இங்கே நம்மளுக்கு கொஸ்டினில் இறக்க கோணம் கொடுத்துருந்தாங்க. இறக்க கோணம்னா என்னென்னா, மேலே நின்றுட்டு கீழே பார்க்குறது. இறக்க கோணம் இப்படி வந்தாலே இந்த மாதிரி ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கணும். சரிங்களா, இப்படி பார்க்கும்போது என்ன கோணம் உருவாகுதுன்னா 60 டிகிரி. சரிங்களா, இப்போ பாருங்கள், இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, இந்த ரெண்டுமே இணைகோடு. இந்த இணைகோடில் இப்படி கிராஸாக ஒரு லைன் போச்சு அப்படின்னா இங்கே என்ன கோணம் உருவாகுதோ அதே கோணம் தான் இங்கேயும் உருவாகும். இங்கே 60 டிகிரினா இங்கே என்னது 60 டிகிரி, இங்கே 45 டிகிரினா இதுவும் 45 டிகிரி. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு, கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. அதாவது இதுதான் கட்டடம், இதோட அடிப்பகுதிக்கும் பந்துக்கும் இடையில உள்ள தொலைவு என்ன, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, நேம் கொடுக்கலாமா? இது ஏ, இது பி, இது சி. ஓகே, தீர்வு எப்போ மாதிரி tan θ ஃபார்முலா தான். சரிங்களா, எல்லா சமுக்குமே tan θ ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, எழுதிக்கிறேன். tan θ இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, தீட்டாவோட வேல்யூ என்னது 60 டிகிரி. அப்போ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம். இதுதான் குறுங்கோணம். குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் என்னன்னா எதிர்பக்கம். சரிங்களா, அப்போ பியிலிருந்து சி. இதோட மதிப்பு தெரியும் என்னது 20 மீட்டர். அப்போ 20 எழுதிக்கலாம். டிவைடட் பை இனிமேல் அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் அடுத்துள்ள பக்கம், ஏலேருந்து பி. இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். tan 60 டிகிரியோட மதிப்பு என்னன்னா √3 இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை எக்ஸ். இப்போ எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மேலே கொண்டு போயிட்டு இந்த √3 கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை √3. எப்போவுமே டிவைடருக்கு கீழே ரூட் வேல்யூ இருக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, கீழே என்னது இருக்குது √3, அதால் மல்டிபிள் பண்ணுங்க, மேலேயும் அதால் மல்டிபிள் பண்ணுங்க. சரிங்களா, ஓகே. இப்போ பாருங்க, 20ஐயும் √3ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும் 20 இன்டு √3. இனி √3ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 3 தான் கிடைக்கும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 20 அப்படியே எழுதிருங்க. பெருக்கல் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் √3ஓட மதிப்பு தந்திருந்து. அப்போ √3க்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாமா? 1.732 டிவைடட் பை இந்த 3. ஓகே, ஃபஸ்ட்டு பெருக்கலாம். 20ஐயும் இதையும் பெருக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு 2ஆல் பெருக்கிறேன், லாஸ்ட்டு 0 போட்டுக்கலாம். ஓகே, 2 4, 3 2 6, 7 2 14. அப்போ இங்கே 4 பாக்கி 1, 2 2, 2 கூட 1 கூட்டினா 3, லாஸ்ட் இந்த 0 போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 நம்பர் தள்ளி இங்கே புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா, டிவைடட் பை 3. ஓகே, இப்போ இனிமேல் வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? வகுக்கிறேன் பாருங்கள். 3 4.64. லாஸ்ட்டு 0 இருக்கனால அந்த 0 வேண்டாம். இதை 3ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 3 3, 3லேருந்து 3 கழிச்சா 0. இனிமேல் அடுத்த நம்பரை இறக்கிக்கலாமா? 4. திரும்பவும் 3 3, 4லேருந்து 3 கழிச்சா 1. இனி அடுத்த 6 இறக்கிக்கலாம். இப்போ I3 15, 16லேருந்து 15 கழிச்சா 1. இனி அடுத்த நம்பர் 4 இறக்கிக்கலாம். சரிங்களா, இப்போ 14ல் 3 எத்தனை வாட்டி இருக்குன்னா 4 வாட்டி. 4 3 12, 14லேருந்து 12 கழிச்சா 2. இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை, நல்லா புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ 6 3 18, 20லேருந்து 18 கழிச்சா 2. ஆல்ரெடி நம்ம புள்ளி வச்சிருக்கனால இனி ஒரு 0 இறக்கிக்கலாம். சரிங்களா, இப்போவும் 6 3 18. இப்போ பாருங்கள், 20லேருந்து 18 கழிச்சா 2. திரும்பவும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 5 விடைக்கும் பெரிய நம்பராக இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி 1 ஆட் பண்ணணும். சரிங்களா, அப்போ 1ஐயும் 4ஐயும் கூட்டி எழுதணும். என்ன கிடைக்கும் 5. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னதான் இருக்கும்னா 11, 5, 4 1 கூட்டினா 5. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ புள்ளி இங்கே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா, அப்போ இந்த புள்ளி இங்கே வரும். 11க்கு அடுத்த இந்த புள்ளி வரும். அப்போ நம்மளுக்கு வகுத்தா என்ன கிடைக்குது 11.55. நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ மீட்டரில் தந்திருக்கனால இதே மீட்டர்னு எழுதிக்கணும். சரிங்களா, அப்போ ஆன்சர் எழுதிக்கலாமா? ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்க. தேர்ஃபோர் கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவு ஈக்குவல் டு 11.55 மீட்டர். ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான். சரிங்களா, எடுத்துக்காட்டு 6.27 பார்க்கலாம்.
2 கட்டடங்களுக்கு இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு 140 மீட்டர். அதாவது என்னன்னா இப்போ இங்க ஒரு கட்டடம், அதே மாதிரி இங்க ஒரு கட்டடம் இருக்கு சரிங்களா. இந்த கட்டடத்தோட இந்த கட்டடம் பெருசா இருக்கும். இதோட கிடைமட்ட தொலைவு எவ்வளவுனா 140 மீட்டர் சரிங்களா. இனிமே இங்க ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இதுல இருந்து இது வரைக்கும் 140 மீட்டர்னா அப்ப இதுவுமே என்னது 140 மீட்டர். ஏன்னா ரெண்டுமே சமமா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 30 டிகிரி ஆகும். அதாவது என்னன்னா இதுதான் இரண்டாவது கட்டடம், இதோட உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தோட உச்சிக்கு இறக்க கோணம் 30 டிகிரியாம் சரிங்களா. இறக்க கோணனாலே இந்த மாதிரி ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கணும். இறக்க கோணம்னா என்னன்னா மேலே நின்றுகிட்டு கீழே பார்க்கறது. ஓகே, நெக்ஸ்ட் முதல் கட்டடத்தின் உயரம் 60 மீட்டர் எனில் இரண்டாவது கட்டடத்தின் உயரத்தை காண்க. இதுதான் நம்மளுக்கு முதல் கட்டடம், இதோட உயரம் என்னன்னா 60 மீட்டர் சரிங்களா. ஓகே, இதை கொடுத்துக்கிட்டு இரண்டாவது கட்டடம் இதோட உயரத்தை கேட்குறாங்க. ஓகே, இதை நான் ஹெச் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இந்த ஹெச்சோட மதிப்பை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் 60 மீட்டர்னா அப்போ இதுலேருந்து இது வரைக்குமே என்னது 60 மீட்டர். ஏன்னா ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஹெச்சோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு நேம் எழுதிக்கிறேன் பாருங்கள். இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ. ஓகே, ஹெச்சோட மதிப்புனா ஏலேருந்து இ அதை தான் கண்டுபிடிக்கணும். ஏஇ. ஓகே, இப்போ ஏசி இதையும் அப்புறவு சிஇ இதையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹெச்சோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும். இப்போ பாருங்க, சிஇ இதோட மதிப்பு தெரியும் 60 மீட்டர், ஆனால் ஏசி இதோட மதிப்பு தெரியாது. அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதை நான் இப்போதைக்கு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும் சரிங்களா. ஓகே, எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த முக்கோணத்தை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 30 டிகிரினா இதுவுமே என்னது 30 டிகிரி. அப்போ ஃபர்ஸ்ட் முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாமா. தீர்வு எப்பவும் ஃபர்ஸ்ட் முக்கோணத்தோட நேம் எழுதிருங்க. முக்கோணம் ஏபிசி எப்பவும் மாதிரி tan θ ஃபார்முலா தான். tan θ is equal to எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, tan θோட மதிப்பு என்னது 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம். இதுதான் குறுங்கோணம், குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ணுறோம். அப்போ ஏலேருந்து சி இதோட மதிப்பை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இனிமே அடுத்துள்ள பக்கம் இது எதிர்பக்கம் அப்படின்னா இதுதான் அடுத்துள்ள பக்கம் பியிலிருந்து சி இதோட மதிப்பு 140 மீட்டர். அப்போ 140ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. tan 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது இருக்கு எக்ஸ் டிவைடட் பை 140. இப்போ எக்ஸோட மதிப்பு தானே தேவை. அப்போ எக்ஸ் மட்டும் அங்கே இருக்கட்டு, இந்த 140 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ 1 140 பெருக்குனா 140 தான் கிடைக்கும் டிவைடட் பை √3. எப்போவுமே டிவைடருக்கு கீழே ரூட் வேல்யூ இருக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ணணும், கீழே √3 இருக்கா அதால கீழையும் மேலையும் பெருக்கணும். நீங்க எது மட்டும் தான் இருக்கும் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே, 140 √3 பெருக்குனா என்ன கிடைக்கும் 140 இன்டூ √3 டிவைடட் பை √3 பெருக்குனா 3 கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இனி 140 அப்படியே எழுதிக்கலாம் இன்டூ √3 மதிப்பு நம்மளுக்கு கொஸ்டின்ல தந்துருந்தாங்க. அப்போ √3க்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாமா 1.732 டிவைடட் பை 3. இங்க என்னது இருக்கும் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை பெருக்கலாம். முதல்ல 14ஆல பெருக்கிறேன், லாஸ்ட் 0வை போட்டுக்கலாம். ஓகே, 1.732 14ஆல பெருக்கலாம். நான் 2 8, நான் 3 12. அப்போ இங்கே 2 பாக்கி 1. 7 4 28, 28 கூட 1 கூட்டினா 29. அப்போ இங்கே 9 பாக்கி 2. இனி 1 4 4, 4 கூட 2 கூட்டினா 6. இனி 1 வாய்ப்பாடு. அப்போ மேலே இருக்கிறது அப்படி எழுதிட்டாலே போதும். அப்போ 2 3 7 1 8 2 2 கூட்டினா 4, 9 3 கூட்டினா 12. அப்போ இங்கே 2 பாக்கி 1. 6 1 கூட்டினா 7, 7 கூட 7 கூட்டினா 14. அப்போ இங்கே 4 பாக்கி 1. 1 1 கூட்டினா 2. அப்போ பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது 24 24 அப்புறம் 8. மறக்காம இந்த 0வை லாஸ்ட் போட்டுக்கணும். இப்போ பாருங்க 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கா. அப்போ நம்மளும் 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வரும் டிவைடட் பை இந்த 3. ஓகே, இனிமே வகுக்கணும் சரிங்களா. லாஸ்ட் 0னா அந்த 0 வேண்டாம். ஓகே, இனிமே வகுக்கலாமா. வகுக்கிறேன் பாருங்க. 24 2.48. ஓகே, இதை 3ஆல வகுக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 2 சேர்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அப்போ 8 3 24 கழிச்சா 0 தான் கிடைக்கும். அடுத்த 2 இறக்கிக்கலாம். இப்போ நம்ம இறக்குற நம்பர் 3 விடைக்க சின்ன நம்பர். இனி அடுத்த நம்பர் இறக்கணும்னா இங்கே 0 போட்டுட்டு தான் இறக்கணும் சரிங்களா. அப்போ 4 இறக்கிக்கலாம். திரும்பவும் என்னது 8 3 24 கழிச்சா 0 தான் கிடைக்கும். இனி அடுத்த 8 இறக்கிக்கலாம் சரிங்களா. 8ல் 3 எத்தனை வாட்டி இருக்கும்னா 2 வாட்டி. 3 2 6. அப்போ 8லேருந்து 6 கழிச்சா என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். ஓகேங்களா. இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை, அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0வை இறக்கிக்கலாம். ஓகே, இப்போ 20ல் 3 எத்தனை வாட்டி இருக்குன்னா 6 வாட்டி. 6 3 18. 20லேருந்து 18 கழிச்சா 2. ஓகேங்களா. திரும்பவும் புள்ளி இருக்கனால ஒரு 0 கூட நம்ம இன்னொருக்கா கூட இறக்கிக்கலாம். ஓகே, இப்போவும் அதே தான் 6 3 18 கழிச்சா என்ன கிடைக்கும் 2 தான் கிடைக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 5 விடைக்கும் பெரிய நம்பர். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதில் 1 கூட்டணும்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ புள்ளி இங்கே இருக்கா, ஆனால் இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இந்த புள்ளியை 2 நம்பர் தள்ளி வைங்க. அப்போ அந்த புள்ளி இங்கே வரும். அப்போ நம்மளோட மதிப்பு என்னது 80.8, 2 1 கூட்டினா 3. அப்போ வகுத்தா என்ன கிடைக்குது, இங்கே எழுதிக்கிறேன். வகுத்தா நம்மளுக்கு 80.83 கிடைக்குது. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். பார்த்தீங்களா, எக்ஸோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம கூட்டினாலே போதும், நம்மளோட ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, நம்ம இப்போ ஏஇ இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம ஹச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இஸ் ஈக்குவல் டு இனி ஏசி, ஏசியோட மதிப்பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பிரதியிடலாமா? 80.83 கூட்டல் இனி சிஇ, சிஇ இதோட மதிப்பு 60 கூட்டிடலாமா? ஓகே, கூட்டுறோம் பாருங்க. சிறவையும் கூட்டினா 0 தான். இனிமேல் 8 6 கூட்டினா 14. அடுத்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறது அப்படி எழுதிருங்க. 0.83 மீட்டர்னு எழுதிக்கணும். ஏன்னா தந்திருக்க வேல்யூவெல்லாம் மீட்டரில் தந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்களா, ஹச்சோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இரண்டாவது கட்டடத்தின் உயரத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆன்சர் எழுதிடலாமா? இரண்டாவது கட்டடத்தின் உயரம் இஸ் ஈக்குவல் டு 140.83 மீட்டர். பார்த்தீங்களா, ரொம்பவே ஒரு ஈஸியான சம் தான். நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்க. எடுத்துக்காட்டு 6.28 பார்க்கலாம். 50 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒரு மரத்தின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி எனில். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு கோபுரம் இருக்கு, சரிங்களா? இங்க ஒரு கோபுரம் வரைஞ்சிக்கலாம். இந்த கோபுரத்தோட உயரம் எவ்வளவுனா 50 மீட்டர். சரிங்களா? அப்போ 50 மீட்டர்னு எழுதிக்கலாம். இனிமே இங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு மரம் நிக்குது. இந்த மரம் இந்த கோபுரத்தை விட சின்னதா தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கோபுரத்தோட உச்சியிலிருந்து இந்த மரத்தோட உச்சியை பார்க்குறாங்களா? அப்படி பார்க்கும்போது இறக்க கோணம் 30 டிகிரி உருவாகுதாம். சரிங்களா? இறக்க கோணம்னாலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கணும். இறக்க கோணம்னா என்னன்னா, மேலே நின்றுக்கிட்டு கீழே பார்க்குறது. இனிமே திரும்பவும் இந்த கோபுரத்தோட உச்சியில் நின்றுக்கிட்டு இந்த மரத்தோட அடிப்பகுதியை பார்க்குறாங்களாம். சரிங்களா? ஓகே, இப்படி பார்க்கும்போது இறக்க கோணம் எவ்வளோ உருவாகுதுன்னா 45 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு மரத்தின் உயரத்தை காண்க. அதாவது இதுதான் மரம், இந்த மரத்தோட உயரம் என்ன அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதை நான் ஹச் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இனிமேல் இங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம், அதே மாதிரி இங்கேயும் ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். பாருங்க, இதுலேருந்து இது வரைக்கும் ஹச்னா, அப்போ இதுலேருந்து இது வரைக்குமே என்னது ஹச். ஏன்னா ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். இனி பேலன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஹச்சோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நான் இப்போ நேம் கொடுக்குறேன் பாருங்க. இது ஏ, இது பி, இது சி, அப்புறம் இது டி, இது இ. நம்மளுக்கு இந்த ஹச்சோட மதிப்பு தான் தேவை. அதாவது சியிலேருந்து இ இதோட மதிப்பு தான் தேவை. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு மொத்த உயரம் தெரியும், ஏலேருந்து இ மொத்த உயரம் தெரியும். அதில் இருந்து நம்ம இந்த ஏசி பார்த்தீங்களா, நம்மளுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் தான் தேவை. பாக்கி இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம அப்படியே மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கரெக்டாக ஹச்சோட மதிப்பு கிடைக்கும். அப்போ எதை மைனஸ் பண்ணணும், ஏலேருந்து சி இதை மைனஸ் பண்ணி எடுத்துடணும். நம்மளுக்கு ஏஇ அதாவது மொத்த உயரம் தெரியும், ஆனால் ஏசி இதோட மதிப்பு என்னன்னு தெரியாது. சரிங்களா? அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ மாதிரி பெரிய கோணத்தை பார்க்கலாம். இப்போ பாருங்க, 45 டிகிரி தான் பெரிய கோணம். இப்போ கரெக்டாக இந்த கோணம் இந்த கோடில் பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 45 டிகிரினா இதுவுமே என்னது 45 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டு ஏடிஇ இந்த முக்கோணத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, எழுதிக்கிறேன். தீர்வு முக்கோணத்தோட நேம் எழுதிக்கணும். முக்கோணம் ஏடிஇ எப்போ மாதிரி tan θ ஃபார்முலா. எல்லா சமுக்குமே அந்த ஃபார்முலா தான். சரிங்களா? tan θ இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, tan θோட மதிப்பு என்னது 45 டிகிரி. ஓகே, இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம். இதுதான் குறுங்கோணம், குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். அப்போ இந்த முக்கோணம் எடுத்திருக்கனால ஏலேருந்து இ வரைக்கும் நம்ம ஏஇயோட மதிப்பு என்னது 50 மீட்டர். அப்போ 50ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். இது எதிர்பக்கம், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் அடுத்துள்ள பக்கம். டியிலேருந்து இ இதோட மதிப்புமே நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இதை டி அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நான் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுலேருந்து இது வரைக்கும் டினா அப்போ இதுவுமே என்னது சமமாக தான் இருக்கும். அப்போ இதையும் நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எதிர்பக்கத்தோட மதிப்பை டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இனிமே tan 45 டிகிரியோட மதிப்பு என்னது 1. இந்த டியை மேலே கொண்டு வந்துடலாமா? இது வகுத்தல்ல இருக்கு, சமத்துக்கு இந்த பக்கம் வந்து பெருக்கெல்லாம் மாறிடும். அப்போ பெருக்கல் டி இஸ் ஈக்குவல் டு 50. 1 டிஏயும் பெருக்குனா டி தான் இஸ் ஈக்குவல் டு 50. நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ மீட்டரில் தந்திருக்காங்க, அதனால நம்மளும் மீட்டர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்களா, ஈஸியாக டியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி முக்கோணம் ஏபிசி இதை சால்வ் பண்ணலாம். இதுலேருந்து இது வரைக்கும் 30 டிகிரினா அப்போ இதுவுமே என்னது 30 டிகிரி. அப்போ தீட்டாவோட மதிப்பு 30 டிகிரி. ஃபஸ்ட்டு முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாம். முக்கோணம் ஏபிசி எப்போ மாதிரி tan θ ஃபார்முலா. சரிங்களா? tan θோட மதிப்பு என்னன்னா 30 டிகிரி. இனி எதிர்பக்கம் இது குறுங்கோணம், குறுங்கோணத்துக்கு எதில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ணுறோம். அப்போ ஏலேருந்து சி, ஏலேருந்து சியை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? அப்போ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை இனி அடுத்துள்ள பக்கம்னா பியிலேருந்து சி இதை டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு டியோட மதிப்பு தெரியும் இல்லையா? அப்போ டிக்கு பதில் அதோட மதிப்பை எழுதிக்கலாம். tan 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1 டிவைடட் பை √3.
இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 50. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் மட்டும் அங்கே இருக்கட்டு, இந்த 50 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ 1 50 பெருக்குன்னா 50 டிவைடட் பை √3. எப்போவுமே டிவைடருக்கு கீழே ரூட் வேல்யூ இருக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ணணும், கீழே என்னது இருக்குது √3, அதால் கீழையும் மேலேயும் √3 பெருக்குங்க. இஸ் ஈக்குவல் டு இங்கே இனிமேல் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். 50 √3 பெருக்குன்னா என்ன கிடைக்கும், 50 × √3 டிவைடட் பை √3 பெருக்குன்னா 3 தான் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஓகே, 50 அப்படியே எழுதிக்கலாம். இன்டு நம்மளுக்கு கொஸ்டினில் √3 மதிப்பு தந்திருக்காங்க. அப்போ √3க்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாமா, 1.32 டிவைடட் பை கீழே என்னது இருக்குது 3 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு இதை பெருக்கலாம், 5ஆல் பெருக்க போகிறேன், லாஸ்ட்டு 0 போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு I2 10, அப்போ இங்கே 0 பாக்கி 1. இனிமேல் I3 15, 15 கூட 1 கூட்டினா 16, அப்போ இங்கே 6 பாக்கி 1. இனி 7 5 35, 35 கூட 1 கூட்டினா 36, அப்போ இங்கே 6 பாக்கி 3. இனி 4 5 5, 5 கூட 3 கூட்டினா 8. இனி லாஸ்ட் இந்த 0 போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இங்கே 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வரும். டிவைடருக்கு கீழே என்ன இருக்குது, 3 இருக்குது. ஓகே, இனிமேல் இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இனிமேல் இந்த நம்பரை 3ஆல் நம்ம வகுக்க போகிறோம். சரிங்களா? லாஸ்ட் 2 0, லாஸ்ட்டு 0 இருக்கனால அந்த 0 வேண்டாம். ஓகே, வகுக்கலாமா, 86.6 இதை 3ஆல் வகுக்க போகிறோம். ஓகே, 8ல் 3 எத்தனை வாட்டி இருக்கும்னா 2 வாட்டி தான். 3 6, 8லேருந்து 6 கழிச்சா 2. அடுத்த நம்பரை இறக்கிக்கலாமா. இப்போ 26ல் 3 எத்தனை வாட்டி இருக்குன்னா 8 வாட்டி. அப்போ 8 3 24, 26லேருந்து 24 கழிச்சா 2. இனிமேல் அடுத்த நம்பரை இறக்கிக்கலாமா. ஓகே, திரும்பவும் 8 3 என்னது 24 கழிச்சா 2 தான் கிடைக்கும். ஓகே, இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை. அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு நம்ம 0 இறக்கிக்கலாம். சரிங்களா? இப்போ 20ல் 3 எத்தனை வாட்டி இருக்கும்னா 6 வாட்டி. 6 3 18. அப்போ 20லேருந்து 18 கழிச்சா பாக்கி 2 கிடைக்கும். திரும்பவும் புள்ளி வச்சுக்கனால ஒரு 0 கூட இறக்கிக்கலாம். திரும்பவும் என்னது 6 3 18 கழிச்சா என்ன கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, புள்ளிக்கு அடுத்து 2வது இருக்கக்கூடிய நம்பர் 5 விடைக்கும் பெரிய நம்பராக இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரில் 1 கூட்டணும். அப்போ 6 1 கூட்டினா 7. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இந்த புள்ளியை ஒரு நம்பர் தள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வரும். அப்போ நம்மளுக்கு வகுத்தா என்ன கிடைக்குது, 28.8 6 1 கூட்டினா 7 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். பார்த்தீங்களா, எக்ஸோட மதிப்பை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ நம்ம இனிமேல் இதை கண்டுபிடிக்கலாமா, ஹச்சோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை இன்னொருக்கா கூட எழுதிக்கிறேன். CE இஸ் ஈக்குவல் டு AE மைனஸ் AC. ஓகே, இப்போ பாருங்க, CE தான் நம்ம ஹச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். AE அதுதான் மொத்த உயரம், என்னது 50 மீட்டர். அப்போ 50 எழுதிக்கலாம். மைனஸ் ஏசியை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். எக்ஸோட மதிப்பு என்னது 28.87. ஓகே, கழிச்சிடலாமா. இங்கே கழிக்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு 50, அதுக்கப்புறம் 28.87. ஓகே, இங்கே புள்ளி இல்லாததுனால புள்ளி போட்டு 0 போட்டுக்கோங்க. ஓகே, இது 10,000, இது 9,000, இது 9,000, இது 4,000. 10லேருந்து 7 கழிச்சா என்ன கிடைக்கும் 3. 9லேருந்து 8 கழிச்சா 1 கிடைக்கும். புள்ளிக்கு நேரம் புள்ளி வைங்க. 9லேருந்து 8 கழிச்சா 1, 4லேருந்து 2 கழிச்சா 2. அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது 21.13 மீட்டர்னு எழுதிக்கணும். ஏன்னா தந்திருக்க வேல்யூ மீட்டரில் தந்திருக்கனால. ஓகேங்களா, ஹச்சோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கலாமா. அதாவது மரத்தின் உயரம், தேர்ஃபோர் மரத்தின் உயரம் இஸ் ஈக்குவல் டு 21.13 மீட்டர். பார்த்தீங்களா, ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான். சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.